ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2023 வெளியே வந்த 12th ஃபெயில். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பயோகிராஃபி ட்ராமா. இந்த படத்தை எடுத்திருக்கிற இயக்குனர் யாருன்னு பார்த்திங்கன்னா விது வினோத் சோப்ரா. அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம். இந்த படம் பார்த்திங்கன்னா 2023 வெளியே வந்த ஒரு பெஸ்ட்டு ஃபில்ம்னே இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி ரெக்கமெண்டட். இந்த படம் பார்த்திங்கன்னா 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படம். இது ஒரு பயோகிராஃபி. இந்த படம் பார்த்திங்கன்னா மனோஜ்குமார் சர்மாங்கிற ஒரு ஒரிஜினல் கேரக்டரை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். பொதுவாக பயோகிராஃபிங்னாலே நமக்கு ஆல்ரெடி ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கும் ஸ்டோரி. எப்படின்னா ஒருத்தர் கஷ்டப்படுவார், கஷ்டமான சூழ்நிலையும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிப்பார், கிளைமேக்ஸில் எப்படி ஹீரோ ஜெயிச்சிருவார். இதுதான் பொதுவாக பயோகிராஃபியில் இருக்கிற படமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் இந்த படம் பார்த்திங்கன்னா நமக்கு எமோஷ்னலாகவே நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. படத்தில் கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சும் ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே படம் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே ஸ்க்ரீன் ப்ளே போகுது. இது இந்த படத்தில் எந்த ஒரு கிளிஷே காட்சியும் இல்லை. படம் எமோஷ்னலாகவும் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஆஸ்பைரிங் ஸ்டோரின்னு சொல்லணும். இதை ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரின்னு சொல்லலாம். யூபிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி ஜெயிக்கிறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி முன்னேறாங்கங்கிறத ரொம்ப அழகாகவே டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த படத்தை நான் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லுவேன். இது ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா. இந்த படம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது குறிப்பாக இந்த படத்தில் நடித்த ஹீரோவான விக்ராந்த் மேசி ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் நல்லா நடிச்சிருப்பார். இன்னொரு கேரக்டர் இந்த படத்தில் வராரு. அவர் தான் கௌரி பாயி. அந்த கேரக்டரு கொஞ்சம் சீனே வந்தாலும் ஒரு நல்ல மோட்டிவேஷன் நல்ல கேரக்டராகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கேரக்டரில் அவர் ரொம்ப முக்கியமான கேரக்டரு. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா மேதவ் சங்கர், அதாவது ஹீரோவோட பேராக வர மேதவ் சங்கர் இந்த படத்தில் இன்னொரு இன்ஸ்பயர் கேரக்டரை சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மூவியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா படத்தோட டைட்டில் 12th ஃபெயில்னோட நமக்கு ஏதோ சப்ஜெக்டை பற்றி சொல்லி போர் அடிப்பாங்களோ நமக்கு தோணும். ஆனால் கதைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கதை நம்மளை இங்கே தானாகவே இழுத்துக்கிட்டு போகும். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேவை. படத்தை ஸ்டார்ட் பண்ண 10 நிமிஷத்துலேயே நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும், இன்ஸ்பயராகவும் இருக்கும். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபில்ம் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஒரு சீன் வரும். அதில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது பரமபாத விளையாட்டோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதில் டாப்பில் போகிறவங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணாலும் திரும்ப 0க்கு வந்துடுவாங்க. ஸோ எகைன் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கொடுக்குற அந்த 6 வாய்ப்பையோ 4 வாய்ப்பையோ நம்ம சரியாக தான் பயன்படுத்திக்கணும், இல்லைன்னா அது தப்பாயிருங்கிறத ரொம்ப அழகாகவே விவரிச்சிருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் வடிவமைக்கப்பட்ட எல்லா கேரக்டரைசேஷனும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு ஹை ரெக்கமெண்டட் மூவி நான் சொல்லுவேன். இந்த படத்தினுடைய மைனஸ் சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்லோவாகவும் சிம்பிளாகவும் ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டோரியாக பார்க்கும்போது நமக்கு நல்ல மோட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். எங்கேயுமே போர் அடிக்காது. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவேன். இந்த படத்தை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த படத்தினுடைய ஒன்லைன் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு ஹீரோ எப்படி பாஸ் ஆகி ஐபிஎஸ்ஸாக ஆனார். இதுதான் படத்தோட ஒன்லைனு. இந்த படத்தோட டீட்டெயில் ஸ்டோரி பார்க்கணும்னா ஹீரோவோட அப்பா ஒரு நேர்மையான ஆஃபீஸரு. அவருடைய நேர்மைக்காகவே அவர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவர் கடுப்பாகி ஊரை விட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பையனான ஹீரோ எப்படியாவது அந்த ஊரில் +2 பாஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. அந்த ஊர் எப்படின்னா சம்பல்ங்கிற ஊரில் ஒரு கொள்ளைக்கார பகுதியிலான சம்பல்ங்கிற ஏரியாவில் ஒரு நேர்மையான ஆஃபீஸர் தான் ஹீரோவோட அப்பா. அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவருடைய நேர்மைக்காக சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் கோவப்பட்டு அவர் ஊரை விட்டு போயிடுறாரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஹீரோவான அந்த பையன் +2 பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த ஊரோடைய பழக்கம் என்னென்னா அந்த ஊரில் யாரும் படித்து பாஸ் ஆக மாட்டாங்க. காப்பி அடிக்கிறது, பிட்டு அடித்து பாஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அந்த ஊருடைய ஸ்கூலே பார்த்திங்கன்னா போர்டுலேயே ஆன்சர் எழுதி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் பிரின்ஸிபலே என்ன சொல்லுவார்னா போர்டில் ஆன்சர் எழுதி வைக்க சொல்லிடுவார். அதை பார்த்து எல்லோரும் காப்பி அடித்து பாஸ் பண்ணிடுங்கன்றவார். அந்தளவுக்கு அந்த ஸ்கூல் இருக்கும். இந்த இடத்துல ஹீரோவும் பிட் அடித்து பாஸ் பண்ணுன்ட்டு போயிருப்பார். அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸரு அந்த ஸ்கூலை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருப்பார்.
அவர் இந்த சம்பவத்தையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாகி அங்கே இருக்கிற எல்லா மாணவரையும் ஃபெயில் பண்ணி விட்ருவார். எல்லா மாணவரும் ஃபெயில் ஆயிடுவாங்க. இதனால் அந்த டிஎஸ்பியை ஒரு முறை நேரில் சந்திக்க போகிறார் நம்ம ஹீரோ. அப்போ டிஎஸ்பி சொல்கிறாரு, அப்போ டிஎஸ்பியோட கேரக்டர்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற நம்ம ஹீரோ உங்களை மாதிரி ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னு கேட்பார். அப்போ சொல்லுவார், நீ காப்பி அடிக்காதம்பார். அந்த வார்த்தையவே வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ எப்படியாவது இவரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் இவரை விட பெரிய ஆள் தான் ஐபிஎஸ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஐபிஎஸ் ஆகிறது அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நண்பரோட உதவி மூலமாக டெல்லிக்கு போய் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி எப்படி ஐபிஎஸ்ஸாக மாறுறாரு, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு, அவர் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே. ஹைலி ரெக்கமெண்டட். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். தயவுசெய்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம். இது ஒரு நல்ல சினிமா. 2023 வந்த பெஸ்ட்டு சினிமாவில் இதை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் ஒரு நல்ல ஸ்டோரி. இதை நீங்கள் இப்போ சமீபத்தில் தமிழ் டப்புலேயே ஓடிடிலேயே தமிழ் டப்புலேயே இருக்குது, நீங்கள் இதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங்கு 5க்கு 3.75. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நிறையா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.